சாரி சாரி. அண்ணி இங்க பாருங்க, நீ ரத்தம் பாருங்க. விஷால், டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் விஷால், இல்லப்பா. வாடா இங்க. எனக்கு எதுவும் தெரியாது. ஏய் அம்மாப்பா இல்லப்பா. என்னடா? அம்மா உன்னை என்ன சொன்ன? நீ என்ன வேலை பாத்துருக்க? இல்லம்மா அது என்னடா வந்து விஷால்? என்னடா இது? ப்ளீஸ் பா. ஓ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அப்பா சாரிப்பா, ஏதோ தெரியாம நடந்துருச்சுப்பா. அது கரண்ட் கட் ஆயிடுச்சா டேய். அதுல. கரண்ட் கட்டானா என்னடா பிரச்சனை? இல்லம்மா இந்த கரண்ட் கட் ஆச்சா, ஏதோ இசைன்னு நினைச்சு நான் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல அந்த மாதிரி. டேய், அம்மா, டேய் அம்மா, அம்மா. இரு சுபத்ரா, இரு. டேய் விடுடா. நான் சொல்றேன்ல, நீ ரூமுக்கு போ. தேங்க்ஸ் பா, தேங்க்ஸ். டேய் தம்பி, அண்ணா ராசா விட்டுடுடா, விட்டுடு. ஓகே ஓகே. அண்ணா இருக்கு பாரு உனக்கு. ராகவ், அந்த இன்வெர்ட்டருக்கு என்னாச்சுன்னு நாளைக்கு உடனே ஆளை கூட்டிட்டு வந்து பாரு. நீ இப்ப எல்லாரும் போய் தூங்குங்க. சரிங்க. போங்க. இசை, போய் ஆமா. தூங்குங்க. போலாத்த. ஐயோ, இந்த ஸ்பீச்ச வேற எங்க போனாலும் தெரியலையே. ஐயோ அப்பா. என்னம்மா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? ஆமாப்பா, நீங்க அந்த மொத்த குடும்பத்தையும் வெளியே தள்ள போறேன்னு சொன்னீங்கல்ல, அதனால தான்ப்பா ஹாப்பியா இருக்கேன். இந்தாங்கப்பா சுபத்ரா வீட்டோட டாக்குமெண்ட். சபாஷ்மா, இது ஒண்ணு போதும். எங்க டாக்குமெண்ட் எடுக்கும்போது நீ மாட்டிப்பியோன்னு நினைச்சேன். டாக்குமெண்ட் சுபத்ரா ரூம்ல தான் இருந்திருக்கும். எப்படி எடுத்த? வீட்ல பவர் கட் ஆச்சுப்பா, அதான் அந்த நேரத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். சபாஷ், கிரேட்மா, நல்ல வேலை பண்ணிருக்க. இந்த ஒரு பேப்பர் போதும் சுபத்ராவோட திமிரு அடங்க. அப்பா, இந்த பத்திரத்தை வச்சு என்னப்பா பண்ண போறீங்க? இத வச்சு எப்படி அவங்கள வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும்? துரத்தறதா? ஸ்ரீஜா, அந்த சுபத்ரா குடும்பத்தையும் நடுத்தருவுல நிக்க வைக்க போறோமா? அப்பா, நீங்க ஏதோ ஒரு பிளானோட இருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ஆனா என்னப்பா பண்ண போறீங்க? அதெல்லாம் நடக்கும்போது நீ தெரிஞ்சுக்க. எப்படியோப்பா, நீங்க சொன்ன மாதிரி அந்த சுபத்ரா குடும்பத்தோட நடு தெருவுல நின்னா மட்டும் எனக்கு போதும்பா. ராஜா, யார் சார் இவங்க? இவங்கள எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க? வணக்கம் பாஸ்கரன் சார். வணக்கம். உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க மனைவிக்கு என்ன நல்லா தெரியும். சுபத்ரா, இவர் உனக்கு தெரியுமா? சார் கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. என்ன ஞாபகம் இருக்கா இல்ல மறந்துட்டீங்களா? உங்களை எப்படி நான் மறப்பேன்? உங்க மனைவி செஞ்சது மறக்கக்கூடிய காரியமா என்ன? என் மனைவி என்ன பண்ணாங்கிறது நீ சொல்லாத சுபத்ரா. உன்னாலதான் என் மனைவி தூக்குல தொங்குனா. அதை என்னால மறக்கவே முடியாது. என்னாலயா? என்னாலயா உன் மனைவி தூக்குல தொங்குனா? இல்லவே இல்ல. அடுத்தவங்க பாட்ட, அதுவும் ஒரு சின்ன பொண்ணோட பாட்ட திருடி போட்டியில பாடினா அது தப்புன்னு ஒரு சீஃப் கெஸ்டா நான் சொன்னேன்.
நான் சொன்னதுமே அவ அத அவமானமா நினைச்சுக்கிட்டு செத்து போயிட்டா. அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும்? சுபத்ரா இங்க என்ன நடக்குது? நான் சொல்றேங்க. சுபத்ரா இது யாருன்னா- பழைய கதையெல்லாம் திரும்ப இப்ப பேச வேண்டாம். பாஸ்கர் சார், உங்க மனைவி சொன்னதை கேட்டீங்கல்ல? ஒரு பழைய பகைய பைசல் பண்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். என்ன சொல்ற நீ? இன்ஸ்பெக்டர், நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு நீங்க சொன்னாதான் சரியா இருக்கும். மேடம், இந்த விஷயம் ரொம்ப சிம்பிள். இந்த வீடு இவரோட பேர்ல இருக்கிறதா லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் காட்டுது. ஆனா நீங்கெல்லாம் அவர் வீட்டில் இருக்கிறதாவும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்றீங்கன்னு இந்த வீட்டை காலி பண்ண வைக்க தான் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு எங்களையும் ரெஜிஸ்ட்ரார் சாரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. லீகல் டாக்குமெண்டா? நான் இந்த வீட்டை யாருக்குமே எழுதி கொடுக்கலையே. நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? சார், நீங்க பேசுறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? சார், அப்படி இருந்தா முதல்ல அதை காமிங்க பாப்போம். ஏன் சார், ஒருத்தர் ரெஜிஸ்ட்ராரையே கூட கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னா அப்பவே உங்களுக்கு தெரிய வேண்டாமா அவர் சைடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு? இன்ஸ்பெக்டர், சின்ன பசங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. இந்தா, இத படிச்சு உன் பசங்க கிட்ட சொல்லு. ம். பாரு. என்ன இது சுபத்ரா? கொடுங்கம்மா, நான் பார்க்கறேன். என்னடா? எப்படி ராகவ் இது? ஏய், எனக்கு ஒன்றும் புரியலடா. என்னப்பா, டாக்குமெண்ட்ல இருக்கிற உண்மை தெரிஞ்சு அமைதியா இருக்கீங்களா? அப்புறம் என்ன, சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. என்ன? இல்ல, இவர் போய் சொல்றாரு. இவர் கையில இருக்கிறது டூப்ளிகேட் டாக்குமெண்ட். ஒரிஜினல் டாக்குமெண்ட் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. சுபத்ரா, அதை போய் எடுத்துட்டு வா சுபத்ரா. என்ன இசை இது? டாக்குமெண்ட்ஸ் எங்க சுபத்ரா? ரூம்ல டாக்குமெண்ட்ஸ் இல்லங்க.